கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று பிலிப்பியர் 2:5 வலியுறுத்துகிறது. நாம் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமாம்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே நமக்குள்ளும் இருக்க வேண்டுமா? நமக்கு இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம், அவர் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவராய் இருந்தார் என்று நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கான பதில் 6 முதல் 11 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவராய் இருந்தார்? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார். ஆனால் அதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் கூட பல நேரங்களில் மேட்டிமையான சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் சயின்டிஸ்ட், நான் மேனேஜர், நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர், நான் ஒரு ஆஃபீஸர், என்னால் தான் இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம். நாம் இதை கொஞ்சம் மாற்றினால் எப்படி இருக்கும்? அவரால் தான் நான் டாக்டர், அவரால் தான் நான் சயின்டிஸ்ட், அவரால் தான் நான் இன்ஜினியர், அவரால் தான் நான் மேனேஜர், அவரால் தான் ஒரு ஆசிரியர் என்று சொல்லி நாம் கொஞ்சம் நமக்குள் நினைக்கக்கூடிய நினைவுகளை மாற்றினால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.